உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய்
எல்ரோயி, என்னை காண்பவரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. அபிஷேகம் செய்பவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. அற்புதமானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னல்களை நீக்குபவரே உமக்கு நன்றி. சமாதானம் தருகிறவரே நன்றி. அப்பா, நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. எனக்குள் வாழ்பவரே நன்றி. என்னை விடுவிப்பவரே நன்றி. எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே நன்றி. சர்வ வல்லவரே நன்றி. சமாதானத்தின் கர்த்தாவே நன்றி. ஜீவனுள்ள தகப்பனே நன்றி. என் உள்ளுயிராயிருந்து என்னை காப்பவரே நன்றி. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குபவரே ஸ்தோத்திரம். என் சமாதானத்தை இரட்டிப்பாக்குபவரே ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை மீட்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். உயிருள்ள தேவனே ஸ்தோத்திரம். காண்கிற தேவனே ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்கிற தேவனே ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்தியிருந்த மாலை நேரத்திற்காக நன்றி. நாள் முழுவதும் நீர் காத்ததற்காக நன்றி. எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நல்ல காரியங்களை மீண்டுமாய் நீ தொடக்கி வைத்திருப்பதற்காக நன்றி. அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி நன்றிகள் சுவாமி. கோடி ஆராதனைகள் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் மீண்டும் ஒரு நாள் நாம் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணரவும், அவருடைய ஆறுதல் அளிக்கும் வார்த்தையை கேட்கவும், வாழ்க்கையில் புது பிறப்பு அடையவும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, ஜெபத்தில் எத்தனையோ விதமான ஜெபங்கள் இருக்கிறது. பொதுவாக நாம் எப்பொழுதும் நமக்காகவே ஜெபிப்போம். உலகத்தரமான காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் என்றைக்காவது ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே உம் நினைவால் என்னை நிரப்பும், உம் ஞானத்தால் என்னை நிரப்பும், உம் சித்தத்தை செய்யும்படி என்னை நிரப்பும் என்று நாம் கேட்டிருப்போம் என்றால் இந்த நேரத்திற்கு நாம் எவ்வளவோ விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 2 ஜெபம் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உம் நினைவாக என்னை நிரப்பும் தேவா, உம் நினைவாக என்னை மாற்றும் தேவா. இந்த ஆராதனைக்கு முன்பாக கூட என்னை நேசிக்கிற ஒரு தம்பி ஃபோன் பண்ணான். ஃபாதர், உங்க ஞாபகம் வந்துச்சு. ஆகவே அதை அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு வரும்போது, ஆண்டவரே உங்க ஞாபகம் வந்துச்சுப்பா, ஆண்டவரே உங்க துதிக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு, நீ செய்த நன்மைகள் ஞாபகம் வந்துச்சு, நீர் எனக்கு செய்த அந்த குறிப்பிட்ட காரியம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு நாளில் இவர்கள் என்னென்ன செஞ்சாங்க, இவங்க எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணாங்க,
அவங்க எவ்வளோ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க என்பதை தியானிக்கும் பொழுது ஏற்படுகிற அந்த வலியை தாண்டி, ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தீர் அல்லவா, ஆண்டவரே நீர் எனக்கு இத்தனை நன்மைகள் செய்தீர் அல்லவா, இந்த ஆபத்து நேரத்திலிருந்து என்னை விடுவித்தீர் அல்லவா, அன்றைக்கு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது என்னை ரட்சித்தீர் அல்லவா என்று கடவுளை நினைந்து நீங்கள் நன்றியும் ஆராதனை சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதற்கு ஆண்டவருடைய சிந்தையாக நாம் நிரம்ப வேண்டும். ஆண்டவருடைய சிந்தையாக நாம் மாற வேண்டும். அவருடைய சிந்தையாக நம்ம மாற எப்படி அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நிரப்பும் பொழுது அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யறதுக்காக நம்ம துடிப்போம். அவர் நம்மை நிரப்பும் பொழுது, ஆண்டவர் நான் உமக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு ஜெபம் மாறும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த ஜெபத்தை ஒரு சிறிய பாடலாக நாம் பாடுவோம். இது பழைய காலத்தினுடைய பாடல், ஆனால் மிக ஆழமான பாடல். இந்த ஆராதனை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் பார்த்து கொண்டே இந்த பாடலை கேளுங்கள். அல்லது கண்களை மூடி, ஆண்டவரை நேற்றைய நினைவுகள், முந்தைய காலத்தினுடைய நினைவுகள், கடந்த காலத்தினுடைய நினைவுகள், இவையெல்லாம் எனக்கு வந்து வந்து போகின்றது, வேதனையை கொடுக்கிறது. ஆனால் நீங்க உங்களுடைய நினைவினால் என்னை நிரப்பினார். ஆண்டவரே, if you are filling my thoughts by you and I can experience, I can enjoy your presence. அப்படி கரங்களை விரித்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். கண்களை மூடி பக்தியோடு இந்த பாடலை கேளுங்க. நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா, நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா. ஆண்டவரே, சிலுவையினுடைய நினைவு என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நினைவு என்னை நிரப்பட்டும். சுவாமி, நீர் ஏழைகளுக்கு காட்டின, நீ செய்த அற்புதத்தின் நினைவுகள் என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஆனால் சுவாமி, நானோ கடந்த காலத்தின் நினைவுகளால் தாக்கப்பட்டு எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை பற்றி நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். சுவாமி, என் தலையணை நனையக்கூடிய அளவுக்கு நான் படுக்கையில் சுவர் பக்கமாய் திரும்பி நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னை இந்த நேரத்தில் நீ தொட்டு சுகமாக்கி, எனக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்கள் எல்லாம் சுகமாக்கி, என் இருதயத்தில் ஏற்பட்ட வலிகள் எல்லாம் சுகமாக்கி என்னை உம்முடைய நினைவால் நிரப்புங்கப்பா. நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லும்படி என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி, என் பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தால் இந்த பாடலை நான் பாடுகிற பொழுது நீங்கள் தியானியுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு புரிந்த பிற்பாடு என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா, நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா. சொல்லுவோம். நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா. என்னை காண்பவர்கள் என்னில் இயேசுவை காண செய்யும். என்னை காண்பவர்கள் என்னில் இயேசுவை காண செய்யும். நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா. கைத்தட்டி பாடுவோம். நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா. உம்பழி நான் நடக்க இந்த உலகிற்கு உம்மை காட்ட, உம்பழி நான் நடக்க இந்த உலகிற்கு உம்மை காட்ட, நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா.
நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா, உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா, உலகிற்கு ஒளியாக ஞான உறவிற்கு உப்பாக, உலகிற்கு ஒளியாக ஞான உறவுக்கு உப்பாக, உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா, 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 பரிமள தைலமாக உம்மை பாரெங்கும் நான் பரப்ப. ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய கசப்புகள், என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள், அவற்றினுடைய துர்வாசனைகள், அவற்றுடைய பாதிப்புகள், அவற்றினுடைய காயங்கள், இவற்றிலே உழன்று கொண்டிருக்கிறேன் அப்பா. எப்பொழுது நான் உமக்காக பரிமள தைலம் போன்ற மதுரமான உம்மை நாமத்தை நான் உலகிற்கு சொல்ல போகிறேன். மதுரமான இப்படி பரிமள தைலம் போன்ற பரிசுத்தம் என்னில் எப்பொழுது காணப்பட போகிறது ஐயா? என்னை நானே உற்று நோக்குகிற பொழுது எப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைய போகிறேன்? என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. உம் நினைவாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எதை செய்தாலும் எதை பேசினாலும் ஆண்டவரே, நான் உம் நினைவாக செய்யவும் நடக்கவும் வாழவும் கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் மிக எளிமையான பாடல், ஆனால் எவ்வளவு கருத்துள்ளது பார்த்தீர்களா? என்னை காண்கிறவர்கள் எல்லாம் உம்மை காணட்டும். ஒரு ஜெபத்தில் ஒரு ஊழியர் எப்படி எழுதியிருக்கிறார்? என்னை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். பரிமள தைலம் போல பாரெங்கும் உம்மை பற்றி நான் சொல்லணும். ஏசப்பா ஒரு பரிமள தைலம், பாவ விமோக்ஷம், கதியற்றவர்களுக்கு கதி, கதவு மூடப்பட்டவர்களுக்கு அவர் வழி, அனாதைகளுக்கு அவர் தகப்பன், கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் நேசர், அன்பு நேசர். ஆகவே இந்த பரிமள தைலம் போன்ற இயேசு கிறிஸ்துவை நான் பாரெல்லாம் பரப்பணும். அடுத்தது இந்த உலகிற்கு உன்னை காட்டும். ஒளியா இருக்கும், உப்பா இருக்கும். இதெல்லாம் இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள். அந்த சீடர்கள் அவர் சொன்ன வார்த்தை ஒரு ஜெபமாக மாற்றி அதை வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை வாழ்ந்து காட்டுவது. பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய ஜீவிதமாய் மாற்றுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் தேவா என்று நீங்கள் பாடுகிற பொழுது அது இயேசுவின் இதயத்திற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பிரேயர். நம்ம சுயநலத்துக்காக கேட்கல, உங்களுடைய நினைவாக நிரப்புங்கப்பா, உங்க ஞாபகத்தால் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நாள் பேதுருவும் சீடர்கள் எல்லாம் படகில் போய் கொண்டிருந்தார்கள். புயல் வந்தது. அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பார்க்க முடியாத போது கடைசியில் வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் இயேசு தங்கள் படகிலே இருந்ததை ஞாபகப்பட்டார்கள். They remembered that Jesus
was there in their boat. அப்போ போய் இயேசுவை எழுப்பி, இயேசுவை நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காத்தருளும் என்று ஜெபிக்கிறார்கள். இயேசு எழுந்து அவர்களை விடுவிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஞாபகம் நமக்கு வந்தாலே நமக்கு விடுதலை நேரம் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். கிறிஸ்துவனுடைய ஞாபகம் நமக்கு வந்தாலே நம்ம தீயவன் நம்மை ஒன்று அசைக்க முடியாது என்பது நம் உள்ளத்துக்கு தெரிந்துவிடும். இயேசுவின் ஞாபகம் வந்தாலே நம் இருதயத்துக்கு ஆறுதலும் பெறனும் வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளவு அன்புள்ளவராக, இவ்வளவு கரிசனை உள்ளவராக, நம் நடுவிலே அவர் வீற்றிருக்கிறவராக, கூப்பிட்டால் வந்து பதில் கொடுக்கிறவராக இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு காரணத்தினால் காயத்தில் இருக்கிறோம். நேற்று இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் தவித்தவர்கள் எத்தனையோ பேர், உணவின்றி தவித்தவர்கள் எத்தனையோ பேர், எல்லா உறவுகள் இருந்தும் தனி அறையில் அடிமையைப் போல, ஒரு அனாதையைப் போல படுத்து கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ பேர், வயது முதிர்ந்தவர்களை அனாதை ஆசிரமத்தில், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள். உணவு கொடுக்கப்படுகிறது, டைம் டீ காஃபி கொடுக்கப்படுகிறது, 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த உள்ளம் உண்மையில் எதிர்பார்ப்பது தங்களை இப்படி விட்டு போய்விட்டார்களே என்கிற தன் பிள்ளைகளை குறித்து, தன் மகள்களை குறித்து அவர்கள் விசனப்படுவார்கள். ஆகவே நம்முடைய உள் மனதில் காயங்கள் ஏற்படுகின்றன. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் காயப்பட்டு கிடக்கிறோம். முதல் தெசலோனியர் பவுல் புனித தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 16-17 இறைவசனங்கள், உங்கள் ஆவி, உங்கள் ஆன்மா, உங்கள் உடல் 3 நிலையிலும் அது பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. 3 நிலையிலும் அது பரிசுத்தமாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அது 23-24 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 15-16 வசனங்களில் 17 வசனங்களில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது செல்லுங்கள் என்ற வசனம் இருக்கிறது. 23-24 வசனத்தில் அந்த தெய்வம் உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக, சத்தியத்தின் தெய்வம் உங்கள் உடல், ஆவி, ஆன்மாவை குற்றமின்றி காப்பாராக என்று 3 நிலைகளை பற்றி அங்கே போதிக்கிறது. நாம் உடல் அளவில் மகிழ்ச்சியாக இருப்போம், அதுக்கு உணவு கிடைக்கும், அதுக்கு உயர்ந்த பட்டு புடவைகள், நகைகள், அதெல்லாம் செய்வோம், அது உடலுக்குரிய மகிழ்ச்சி. அடுத்தது ஆன்மாவுக்குரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய மகிழ்ச்சி என்று வேறு 2 இருக்கிறது. ஆகவே சரீரத்தை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொண்டால் போதும், வாழ்க்கையே மகிழ்ச்சியாய் இருந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள், குடித்தவர்கள், ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நிஜமானது அல்ல. அதை தாண்டி ஒரு ஆத்துமா இருக்கிறது, அதை தாண்டி ஆவி என்று ஒன்று இருக்கிறது. இந்த 3 நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு கடவுள் தான் உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரில் நாம் கொள்ளுகிற மகிழ்ச்சியே இந்த ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் நம்மை சந்தோஷத்திற்கு கடந்து செல்ல உதவுகிறது. நாம் இப்பொழுது தியானிப்போம். நம்முடைய மனசில் காயங்கள் இருக்கிறது. எத்தனை ஸ்டேஜஸ் அப்படின்னா 4 நிலைகள். நம்முடைய ஊர்லலாம் கிணறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிணத்துல நீங்கள் ஒரு கல்லை போட்டிங்கன்னா அது மேலே படும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி உள்ளே போகும், அப்புறம் நம்முடைய பார்வைக்கு கீழே போகிறது தெரியும், அதன் பிற்பாடு தெரியாது. ஆக ஒருவர் சொன்ன வார்த்தையினாலேயோ, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களினாலேயோ, வேலை இல்லாததுனாலேயோ, குழந்தை பாக்கியம் இல்லாததுனாலேயோ, பெருத்த ஏமாற்றத்தில் சிக்கிக் கொண்டதுனாலேயோ, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுனாலேயோ ஒரு காயம் ஏற்படும். ஆகவே இந்த காயம் மேல்நிலை, நடுநிலை, அடிநிலை, ஆழ்நிலை என்று 4 நிலையில் அது போய் தங்குகிறது. எப்படி ஒரு கல்லை போடுகிற பொழுது நான் உதாரணமாக சொன்னேனோ, அதே போல எனக்கு காயங்கள் ஏற்படுகிற பொழுது இந்த மேல்நிலையில் இருக்கும் பொழுதே அதை கடவுளுக்கு சமர்ப்பித்து, ஆண்டவரே என்னை இப்படி சொன்னாங்கப்பா, ஆண்டவரே இப்படி நடந்துச்சுப்பா,
நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டப்பா. நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் அதை கொண்டு வருவீர்கள் என்றால் ஆண்டவரை மன்னிக்கிறேன் சாமி, அதை மறக்கக்கூடிய சக்தியை கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெப நேரத்தில் பதில் கொடுக்கிற தெய்வம் அந்த கல்லு, அந்த காயம் அந்த நடுநிலைக்கு போகாதபடி தடுக்கப்படும். நம்ம அந்த காயத்தோடு படுக்கை அறைக்கு சென்று புலம்பி அழறோம் அல்லது மற்றவரிடத்தில் சொல்லுகிற பொழுது, புலம்புகிற பொழுது, அவர் அப்படியா இப்படி நடந்துருச்சா அச்சச்சோ அப்படி என்று சொல்கிற பொழுது இந்த மேல் நிலையிலிருந்து நடுநிலைக்கு சற்று ஆழ் பகுதிக்கு போகிறது. அது என் உறக்கத்தை கெடுக்கிறது, சிரிப்பதை தடுக்கிறது, முகம் உம்முன்னு இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது, ஏனெனில் நான் அதிகமாக காயப்பட்டு கிடக்கிறேன். இப்பொழுது நான் இந்த நிலையிலாவது கடவுளிடத்தில் வந்து நாம் திறந்து கொடுத்த ஆண்டவர், என் காயம் பெரிதாக இருக்கிறது, என் துக்கம் பெரிதாக இருக்கிறது, என் வேதனை பெரிதாக இருக்கிறது, என்னுடைய ரத்தத்தினாலே கழுவு, என்னை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும், உம்முடைய காயத்தினாலே எனக்கு சுகத்தை உண்டாக்கி தந்துடும், எனக்கு விரோதம் செய்தவர்களை நான் மன்னிக்கும்படி மறக்கக்கூடிய உள்ளத்தையும் உறுதியுள்ள உள்ளத்தையும் எனக்கு தாரும் என்று நீங்கள் ஆண்டவரோடு செபிப்பீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கல் நடுநிலைக்கு போயிருந்தால் கூட அதை ஆண்டவர் சுகப்படுத்தி விடுவார். இப்பொழுது என்ன நிலையாச்சு? அது ஆழ்நிலைக்கு போய்விட்டு, அடிநிலைக்கு போய்விட்டு. ஆழ்நிலை என்பது 4வது, அடிநிலைக்கு போய்விட்டு அது போய் அங்கு தங்கும். நான் தெளிந்த நீரில் இருக்கும்போது நாம் பார்க்க முடியும், நாம் போட்ட கல் போய் தங்கும். அந்த நிலை போய் செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த காயம் நிரந்தரமாக உங்களில் தங்கிவிடுகிறது என்ற அர்த்தம். எப்பொழுதோ நடந்த காயம், பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது, இன்றைய வரைக்கும் உங்களை துளைத்துக் கொண்டே இருக்கும். எப்பொழுதோ உங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது வரைக்கும் உங்களை துளைத்துக் கொண்டே இருக்கும். எப்பொழுதோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய மனநிலையில் பாதிப்பை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியினாலே பாதிக்கப்பட்டு நீங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் பாதிக்கப்பட்டவராகவே நடந்து கொள்வீர்கள். இதை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு மிலிட்டரியில் இருந்த ஒரு மனிதர் ரிட்டையர்ட் ஆயிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறார். அவர் தன் மனைவி, தன் மகள் எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. எப்போ அந்த வீட்டில் சண்டை நடக்கும். அப்பொழுது காரணம் என்னவென்று விசாரித்த பொழுது அவர் சிறு வாலிபனாக இருந்த பொழுது தன்னுடைய சொந்த தாய் தவறிழைத்ததை கண்ணால் பார்த்துட்டார். அப்பொழுது பெண்கள் என்றால் இப்படிதானா அப்படி ஒரு கசப்பு உள்ள போனதுனால அந்த அம்மாவையும் திட்டி அசிங்கமா அவங்களை திட்டி அடிப்பதும், அவர்கள் இறந்த பிற்பாடு மனைவியின் மேல் அதே கோபத்தை காட்டுவதும், மனைவி ஒரு பக்கம் இருக்க மகளை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துவதும், மகளை வாய்க்கு வந்தபடி திட்டுவதும், இதனுடைய அடுத்த நிலையாக வீட்டுக்கு வந்த மருமகனையும் அதே விதமாக திட்டுவதும் ஒரு பாதிப்பு. அடிநிலைக்கு போகும்போது நம் மேல்நிலையும் நம் செயல்பாடுகளையும் நம் தீர்மானங்களையும் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அது பாதிக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மான் சேத்துல இருக்குங்க, ஒரு மான் சேத்துல இருக்கும், சிங்கம் கரையில் இருக்கும். இந்த மான் சிங்கத்தை நெருங்க விடாம தன் கொம்புகளால் முட்டும். ஆகவே இந்த சிங்கம் என்ன பண்ணும், கொஞ்சம் பயமுறுத்தி அந்த மான் முட்டும்படி செய்யும்போது இந்த மானினுடைய முகம் சேத்துல போயிடு. பார்த்தீங்களா, அது நிமிர்ந்து தன் கண்ணில் இருக்கிற சேற்றை கிளியர் பண்றதுக்குள்ளாகவே இந்த சிங்கம் எளிதாக அதனுடைய தொண்டையை கவ்வி பிடித்துக் கொண்டு போகும். நாம் முட்டுகிறோம் என்று நம் முகத்தை சேற்றில் மூழ்கிக் கொள்கிறோம். நம்மை விழுங்குவதற்காக சிங்கம் காத்து கொண்டிருக்கிறது. மிக பயங்கரமான தந்திரத்தோடு அவன் காத்திருக்கிறான். உன் உணர்வுகளை தூண்டி, உன் கோபத்தை தூண்டி, உன்னுடைய ஆசைகளை தூண்டி, உன்னுடைய விருப்பங்களை தூண்டி, உன் உணர்வுகளை தூண்டி நீ செயலாற்ற வைத்து உன்னை பலவீனமாக்குகிறான். அந்த நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மான் முற்றுந்து காணும் போது இந்த முகம் சேர்த்துக்குள்ள போயிடுச்சு, கண்ணை திறக்க முடியல, சிங்கம் எளிதாக பிடித்து கொண்டு போனது. கவனமாயிருக்கு. ஆக மேல்நிலை, நடுநிலை, இந்த அடிநிலை
இந்த அடிநிலை சற்று பயங்கரமான ஒரு விஷயம். அடுத்தது சில நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அடுத்து 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 விழுகிற கற்கள், அடுத்து அடுத்து அந்த தண்ணீர் விழுகிற செத்தைகள், இவற்றினால் அந்த முதலில் கல் ஆழ்நிலைக்கு போய்விடும். இவற்றின் மேலுள்ள குப்பைகள் எல்லாமே அவற்றை அப்படியே மறைத்து விடும். அது நம் கண்களுக்கு தெரியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை இனி நடத்த போவது மறைந்து விட்ட அந்த கல் தான், மறைந்து விட்ட அந்த காயம்தான். அது உன் தாயின் கருவிலே கூட இருக்கலாம். நீ வளரும்போது நடந்திருக்கலாம், அல்லது வளரும்பொழுது சில பேர் உனக்கு இப்படி சொல்லி இருப்பார்கள். ஆனால் எதையும் நீ கண்டு கொள்ளாமல் நீ நடந்துகிட்டே இருப்ப. ஆண்டவர் யார் மூலியமோ ஒன்று சுட்டி காட்டுவார், இது மாதிரி இருக்கிறப்பா, பாப்பா இப்படி இருக்கிறவனுடைய பிஹேவியர் இப்படி இருக்கு. நாம் கண்டு கொள்ள மாட்டோம். யாரும் இல்லாத போது எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய பழக்கம் என்னன்னா, எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்க ஒரு துணியை திருடிட்டு வந்துடுவார். அது அவருடைய பழக்கம். ஏன் என்று விசாரிக்கிற பொழுது அவங்க அம்மா துணி வாங்கி கொடுத்ததில்லை. ஆகவே பள்ளிக்கூடம் விடுத்து வரும் பொழுது அவருக்கு பிடித்தமான துணிகள் தொங்கிக் கொண்டு 1-2 எடுத்துட்டு வந்து அதை வீட்டில் போட்டு அழகு பார்ப்பார். அந்த பழக்கம் அப்படியே பெருக்கி பிறந்த பொழுது தாய் இறந்து போனா, தாய்ப்பால் கிடைக்கல. ஆகவே வளர்ந்த பிற்பாடும் பெரிய மனிதனான பிற்பாடும் பால் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்கிற பொழுதே பரவசம், அல்லோலப்பட்டு அப்படியே அங்கலாய்த்து பதட்டத்தோடு அந்த பாலை கபகபவன் குடிப்பார். டீ காஃபி அப்படி பால். சில பேருக்கு பால் அது சம்பந்தமான எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பால்கோவோ தயிரோ வெண்ணையோ எது அவங்களுக்கு வாந்தி வரும்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த குழந்தையாய் இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட பால் ஒரு நாள் கெட்டு போன பால், அது அந்த குழந்தை குடிச்சவனை கொமட்டிட்டு வாந்தி எடுத்தது. அது நிறைய முறை வாந்தி எடுத்தது. அதனுடைய நினைவுகளில் பதிந்து போன நினைவுகள். இந்த பால் வாடை எனக்கு பிடிக்காது. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆழ்நிலையில் நாம் எதை பதித்து வைத்திருக்கிறோமோ, எது மறைந்திருக்கிறதோ, அதுதான் இன்றைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தம்பி கிட்ட பேசுறேன். அவன் சொல்றான், எனக்கு இயேசுவை பிடிப்பதில்லை, கோயிலுக்கு நான் போவதில்லை, என் தாய் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கோயிலுக்கு போறேன், ஆனால் நன்மை எடுப்பதில்லை. சரி, வேறு எதில் ஈர்ப்பு இருக்கிறது? அவன் சொன்னான், எனக்கு அந்த மதத்தின் மீது ஈர்ப்பு இருக்கிறது, அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற தியானத்தின் மீது ஈர்ப்பு இருக்கிறது, அவர்கள் கொடுக்கிற மாலையை போட்டுக்கொள்ள ஆசையாக இருக்கிறது, அதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவரோடு பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது நாங்கள் கண்டுபிடித்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மகன் கிறிஸ்துவனாக ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போகும்போது குருவானவர் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். பைபிளின் முதல் வாசகம் வாசிக்கும் பொழுது அது சில ஆலோசனைகள் சொல்லுகிறது. நற்செய்தி வாசிக்கும் பொழுது இயேசுடைய வார்த்தை அதில் தெளிவாக எழுதப்பட்டு பிரசங்கம் செய்யப்படுகிறது. ஆகவே இந்த தம்பி சில பாவத்தில் இருந்ததுனால முதல் வாசகமும் எச்சரிக்கிறது, நற்செய்தி வாசகமும் எச்சரிக்கிறது. போதா குறைக்கு குருவானவரும் பிரசங்கத்தின் வழியாக அவனுடைய அந்த வீக் பாயிண்டை தொடுவதனால் இங்கே என்னுடைய மனம் இங்கே நிம்மதியாக இல்லை, ஆகவே என்னுடைய நிம்மதியை தேடி நான் போகிறேன் என்று சொல்லி எங்கே எந்த குற்றமும் வெளிப்படுத்தவில்லையோ, எங்கே யாரும் குற்றத்தை பற்றி சொல்லவில்லையோ, எங்கு நீயே உன்னை தியானம் என்கிற பெயரில் கொண்டு செல்லாமோ அவன் அப்படி போய்விட்டான். இந்த விஷயங்களை நாங்கள் பேசி புரிய வைக்கும் பொழுது அவன் ஆம் என்று ஒத்துக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்பலமாக ஒரு காரணம் இருக்கும். ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் திக்கு திக்கு பேசுறீங்க? மோசேக்கு ஏன் திக்குவா இருந்துச்சு? அவர் சிறு பிள்ளை இருக்கும்போது 3 மாதம் வரைக்கும் அவர் தோல் அடைத்து வைத்து அவளை வளர்த்தார். திக்குவார். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் பிற்பாடு ஒரு பாதிப்பானது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆதியாகமம் தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கு தொடக்க நூலில் அபிராமுடைய மனைவி பேர் சார் இல்லையா? அவளுக்கு குழந்தை இல்லை.
அப்பொழுது தலைமுறை தழைக்க வேண்டும். ஆகவே அந்த பாரம்பரியத்தின்படி, வழக்கத்தின்படி தன்னுடைய வேலையாளாகிய ஆகாரை கூப்பிட்டு தன்னுடைய கணவரோடு இருக்கும்படி செய்து குழந்தை பேற்றை பெரும்படுகிற அந்த திட்டத்தோடு சாரால் செய்கிறார். ஆகார் குழந்தை பெற்ற உடனே 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்லுவோம்? 4ஆம் வசனம். அவர் ஆகாருடன் உறவு கொண்டபின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். இதுதான் உலகம் செய்கிற காரியம். நமக்கு உதவி செய்தவர்களையே ஏளனமாய் பார்ப்பது, நமக்கு கருவில் இடம் கொடுத்து நம்மை பெற்றெடுத்தவர்களே வீட்டை விட்டு விரட்டுவது, நமக்காக கடினப்பட்டு உழைத்த சகோதரன் சகோதரனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் சொத்தை பிரித்து கொண்டு ஓடுவது, தனக்கு ஒரு சிறிய வேலை கொடுத்து பெரிய பதவி வரைக்கும் கூடவே இருந்து வழிநடத்தின நிறுவனருக்கு துரோகம் செய்வது, இதை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே ஆகார் என்பவர் ஒரு அடிமை. அவளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. கடவுள் ஆசீர்வதித்த பொழுது தன்னை கடவுள் ஆசீர்வதித்தார் என்கிறதை பற்றி பெருமை கொள்வதற்கு பதிலாக உன்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சாராளை பார்த்து ஏளனமாய் பார்த்தார். தெலுங்குல அழகா இருக்கும், சின்ன சூப்பு, அப்படியே கேவலமா பார்க்கிறது. சாராளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்பொழுது இதோடு முடிந்து விட்டதா? நீ செய்கிற ஒரு காரியம் இதோடு முடிந்து விட்டதா? சாராவுடைய மனசுல அது போய் பதிஞ்சுது. எந்த மனசுல? மேல் மனசுல இல்ல, நடு மனசுல இல்ல, அடிமனதில் இல்ல, ஆழ் மனதில் அது பதிந்தது. After all, a servant girl, she looked at me badly. அப்பொழுது சாராளுக்கு குழந்தை உண்டாகிறது. அவள் சொல்லுகிறார், என் சக்கலத்தையும் அவருடைய குழந்தையும் என் பிள்ளையோடு விளையாடுவதா விரட்டி அடியுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவள் இருதயத்தில் பதிந்த அந்த காயம் சந்தர்ப்பம் வந்த பொழுது அவள் செய்து முடித்தார். இன்றைக்கு ஏன் ஒரு தேசம் அமைதியா இருந்து திடீர் என்று யுத்தம் வருகிறது? திடீர் என்று யுத்தம் வருவதல்ல, பல நாட்களுடைய பகை. கொலை திடீர் என்று நடப்பதில்லை, 1-2 தவிர. கொலை ஏன் திட்டமிட்டு நடக்கிறது? வட மாநிலத்தில் 4 இளைஞர்களால் சில தவறுகள் நடந்தது. ஒரு உயர் அதிகாரி அதை கண்டுபிடித்து அவர்களை சிறைச்சாலையில் வைத்தார். 2 வருடம் சிறைச்சாலையிலிருந்து வந்தவர்கள் உடனடியாக செய்தது அந்த இன்ஸ்பெக்டருடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்பதே. தாங்கள் செய்த தவறை 2 வருடமாக நினைத்து வருந்துவதற்கு பதிலாக எங்கள் குற்றத்தை காட்டிக் கொடுத்தாயே, உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று வெளியே வந்தவுடனே அந்த குடும்பத்தை அவர்கள் கொன்றார்கள். ஆகவே காயத்தை சீக்கிரமாக ஆற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தவறிழைத்தால் உடனடியாக உங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெறுங்கள். ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பேய் குணமாய் மாறிவிடும். நீங்கள் பட்ட காயங்கள் ஆறாவிட்டால் கொடை வச்சிடும் சொல்லுவாங்க பாருங்க, இன்ஃபெக்ஷன். அது ஆத்துமத்தை கெடுத்துவிடும். 6ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய். நீ உன் மனசுக்கு என்ன நல்லதுன்னு படுவியோ அதை செய்து முடித்தார். கை குழந்தையோடு ஆகார் விரட்டப்பட்டார். என் பிரியமான பிள்ளைகளே, இந்த மன்னிக்க முடியாதது அது பயங்கரமான ஒரு காயம். நாம் சொல்லுவோம் அல்லவா, உடைந்து விட்ட பாத்திரம் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அது போல உள்ளம் காயப்பட்டுச்சுன்னா அது குணமாகிறது ரொம்ப நாள் ஆகும். ஒரு கிராமத்தில்
அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்திருக்காங்க. மூத்தவருடைய பையன் சுற்றி ஊதாரியா இருந்துட்டான். இந்த இளையவருடைய மகன் குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம அப்பாவுக்கு நல்ல பேர் எடுக்கணும், கிராமத்திலே நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி படிச்சு அவன் ஐஏஎஸ் படிக்கிறான். ஐஏஎஸ் இன்டர்வியூக்காக லெட்டர் வந்திருக்கு அந்த கிராமத்துக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் வந்து கொடுக்குறாரு, இந்த அவங்க தம்பிகிட்ட கொடு. என்ன விஷயம்? அவனுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கு, நாளைக்கு மறுநாள் தான். உடனடியாக அண்ணனுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, என் பையன் இப்படி இருக்கும்போது என் தம்பி பையன் மேலே வந்துட்டானா? ஆகவே அந்த இன்டர்வியூ கார்டை அப்படியே மறைச்சு வச்சுட்டாங்க. 10-15 நாள் கழிச்சு அந்த போஸ்ட்மேன் கேட்டாரா, என்னப்பா பையன் இன்டர்வியூ போயிட்டு வந்தானா? எந்த இன்டர்வியூ? அதான்ப்பா. இல்லையே, அதுக்கு தானே என் பையன் காத்துட்டு இருக்கான், சாப்பிடாம கொள்ளாம. இன்னும் வரலையே. அதான் உங்க அண்ணன்கிட்ட கொடுத்ததே. போனா, அண்ணன் ஏன எங்கன அந்த லெட்டர்? அவர் சொன்னார், வாய் கூசாம நான் மறந்து விட்டேன். என்னென்ன இதை போய் மறப்பீங்களா? ஆகவே காய்மகாரம், மனசில் வேதனை. அந்த தம்பி தன் அண்ணன் மேல் இருந்த கோபம், தன் மகனோடு அந்த ஊரை விட்டே போனார். பெரிய செல்வந்தரானார். இடர்கடையில் பெரியவன், தன் மகன் ஊதாரி, எல்லோரும் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்தார்கள். அவன் கேள்விப்பட்டான் தன் அண்ணன் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கிறான். ஆனால் அவன் சொன்னான், அவன் செய்த பாவத்திற்கு அவன் தண்டிக்கப்படட்டும். ஆகவே காயத்தின் ஆழ் பகுதிக்கு போய்விட்ட பிற்பாடு அது நம்மை கொலை வெறியர்களாக மாற்றும். நம் சொந்த இரத்தத்திற்கு எதிராக நாம் பேய் தன்மைக்கு மாறிவிடுவோம். ஆகவே உங்கள் காதுகளால் எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்காதீர்கள். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொள்வோம். தோபித்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 - 17 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக்கொள்வோம். கரங்களை மூடி நாம் செபிப்போமா. இந்த முதல் செய்தி நீங்கள் கேட்டீர்கள, பகை, கசப்பு, மன்னியாமை, இது எல்லாம் காயத்தை உண்டாக்கி மேல்நிலை, நடுநிலை, அடிநிலையை தாண்டி ஆழ்நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. நான் மேல்நிலையில் இருக்கும்போதே சரி செய்து கொள்ளலாம். நடுநிலையில் இருக்கும்போது கூட சந்தர்ப்பம் இருக்கிறது. அடிநிலையில் போகும்போது அது அபாய கட்டத்தை எட்டிவிட்டது. ஆழ்நிலைக்கு போய்விட்டால் முடித்து விட்டது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தில் இன்றைக்கு இயேசுவின் இதயம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. உங்கள் காயங்களை சுகப்படுத்துகிறவர் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் சகோதரர் துரோகம் செய்து ஞாபகம் வருகிறதா? உங்கள் சொந்த சகோதரி உங்களுக்கு எதிராக துரோகம் செய்தது ஞாபகம் வருகிறதா? உன் நண்பன் உனக்கு செய்த துரோகத்தை இன்னும் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறாயா? இந்த சமூகம் உனக்கு இழைத்த கொடுமைகளுக்காக, உன் கிராமத்தில் ஜாதி என்கிற பெயரில் உனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்காக இன்னும் உன் உள்ளத்தில் அந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா? பழித்திருக்க வேண்டும் என்று மன்னியுங்கள். வெகுண்டு எழுந்து அறிவோடு வேலை செய்து மேல் நிலைக்கு வருவது வேறு. காயப்பட்டு, ரணப்பட்டு, கோபப்பட்டு, அகங்காரத்தோடு பழிவாங்க துடிக்க அந்த நிலை பிசாசுக்கு. உங்கள் காயங்களை நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் காட்டி சுகப்படுத்தவில்லை என்றால் அது பேய்த்தன்மையாக மாறிவிடும். இதே இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் சுகப்படுத்தப்பட்டு படுவீர்கள் என்றால் நீங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய பகையாளிகளை நினைவு கூர்ந்து செல்லுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். மார்போடு மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என் காயத்தை குணமாக்குன்னு சொல்லுங்க. அவங்க என்னை மிகவும் காயப்படுத்தினாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னால மறக்க முடியலன்னு சொல்லுங்க. இப்படி நீ சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் மன்னிக்க முடியாது. மன்னிக்கிறேன், இயேசுவுக்காக மன்னிக்கிறேன். இயேசு சிலுவையின் பாவங்களை மன்னித்ததுனால் நான் மன்னிக்கிறேன். அவர்கள் வேண்டும் என்று என்னை பேசி இருந்தாலும், வேண்டும் என்று என்னை ஒதுக்கி இருந்தாலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன். அவர்களை நான் மறக்கிறேன். அவள் செய்த குற்றங்களை நான் மறக்கிறேன். இதுதான் மருந்து. வெளியில் இருக்கிற காயத்திற்கு மருந்து போடுறீங்க, உள்மன காயத்திற்கு மருந்து மன்னிப்பு. உங்கள் நலனுக்காக மன்னித்து விடுங்க. It is for your good. You forgive your enemies. Medicine for your inner wounds is forgiveness. மறந்து விடாதீர்கள். வேறு எதையும் சிந்திச்சிடாதீங்க. பிபிக்கு அத்தனை மாத்திரை, சுகருக்கு அத்தனை மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு அத்தனை மாத்திரை, தலைவலிக்கு அத்தனை மாத்திரை, இருதய அடைப்புக்கு எத்தனை மாத்திரை. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரே ஒரு மாத்திரை போட்டு சொல்றார், மன்னிப்பு. மன்னித்து தான் பாருங்களேன். நீங்கள் அடுத்த மாசம் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியது இருக்காது. உங்கள் கால் வீக்கங்கள் எல்லாம் தானாகவே குறைந்து விடும். உங்கள் இருதய துடிப்பு சீராகிவிடும். இதை இன்னொரு விதத்தில் போய் மெடிடேஷன் உட்காந்து மெடிடேஷன் செஞ்சா வந்துருமா? மன்னியுங்கள். நான் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் மன்னியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தோபித்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம். 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். 8ஆம் வசனம். ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். இங்கே சாரா என்கிற பெண்ணை பற்றி காரியம் சொல்லப்படுகிறது.
அவள் தாயை இழந்தவள். ஆகவே தகப்பனுடைய வளர்ப்பில் வயதுக்கு வந்த பிற்பாடு அவங்க அப்பாரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார். முதல் கல்யாணம் ஜாம் நடந்துச்சு. முதல் இரவுக்கு அவர்கள் படுக்கை அறைக்கு போகினா காலையில் மாப்பிள்ளை செத்து கிடப்பார். இது எதேச்சியாக நடந்தது என்றால் தொடர்ந்து 7 மாப்பிள்ளைகள் ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நான் கொலை என்று சொல்கிறேன், காரணம் அந்த சாரா என்கிறவரை பிடித்திருந்த பேய் அவர்களை கொன்றது. அவளுக்குள் இருந்த பிசாசு வாழ விடவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு விஷயம், நான் கண்ணால பார்த்தது, திருமணமாகி குழந்தை இல்லை, எல்லாமே ரிப்போர்ட் நல்லா இருக்கு, குழந்தை இல்லை. ஏன்? ஜபத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அவர்கள் திருமணத்தில் குழந்தை பெற்கக்கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு தீய சக்தி. நான் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் தரிசனத்தில் ஒரு விஷயத்தை காட்டினார். அந்த மகளுடைய தாலியை எடுத்து யாரோ குங்குமம் வைப்பதை, கிறிஸ்துவத்தில் அப்படி செய்ய மாட்டார்களே, நீங்கள் உங்கள் தாலியை எங்கேயாவது காட்டி குங்குமம் வைத்துக் கொண்டீர்களா என்று கேட்டபொழுது, ஆம், ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டோம். அப்பொழுது அவர்களாகவே சொன்னாங்க, எங்கள் இருவரையும் பிரிப்பதற்கும் எங்கள் இருவரில் சண்டை போடுவதற்கும் நிறைய முயற்சிகள் அவர்கள் எடுத்தார்கள். அவர்கள் மந்திரம் செய்கிறவர்கள், மாந்திரிகம் செய்கிறவர்கள், பிள்ளை பேர் பெறாதபடி எத்தனையோ தடைகள் வந்தது. அன்றைக்கு ஒப்பு கொடுத்து செபித்தோம். கர்த்தரை விட பெரியது ஒன்றும் இல்லை. ஆகவே அவளை ஒப்பு கொடுத்து அவள் மேல் இருக்கிற பயத்தை நீக்கி கர்த்தர் மேல் பயத்தை கொண்டு வார்கள் என்று சொல்லி ஜெபித்தோம். ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக ஃபாதர் நன்றி, நல்ல விஷயம் என்று சொன்னார். இது நிஜம், நாம் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. அவளை பிடித்திருந்த பேய் 7 பேரை கொன்று போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவளுக்கு வேலையாட்கள் இருந்தார்கள் அந்த வீட்டில். ஒரு பெண் ஒரு கணவர் இறக்கும் போதே எவ்வளவு கெட்ட பேர் வரும். அப்பொழுது 7 கணவர்களை இழந்த பிற்பாடு அந்த ஊர் அவளை ராசி இல்லாதவர் என்று சொல்லவில்லை, துரதிர்ஷ்டசாலி என்று சொல்லும். ஆகவே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் மனசு கஷ்டமா இருக்கும். வாசிப்போம். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகியான அஸ்மதேயு அவர்கள் எல்லோரையும் கொன்று விட்டது. கொடிய பேயான அஸ்தமேயு பேரோடு வசனம் சொல்லுகிறது. உங்கள் கருவறை பிசாசு அடைத்திருக்கிறானா? உங்கள் சந்ததி வளரக்கூடாது என்று பேய் தடுத்து நிறுத்திருக்கிறதா? 9ஆம் வசனம் வாசிப்போம். உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய்? அப்போ வேலைக்காரன் சொல்றா, உன் கணவர்கள் செத்துட்டாங்க, அதுக்காக எங்க மேல என் கோபத்தை காட்டுற, எங்கள் மேல என் எரிச்சல கொன்ற. அவ சொல்றா, நீ போய் செத்து போக வேண்டியதான. எஜமானியை பார்த்து இப்படி ஒரு வேலைக்காரி கேட்கிறா, போய் செத்து போக வேண்டியதான். அப்ப எஜமானி, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருப்பீர் என்றார். இவங்கெல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்களா? நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்களா? என்னை பத்தி இப்படி பேசுவாங்களா? நம்முடைய வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா, நம்முடைய கணவர் நமக்கு உதவியா இருந்தா, நம்முடைய மனைவி நமக்கு துணையா இருந்தா, நம் நல்ல வசதியோடு இருந்தா, யாரையும் நாம் ஆட்டி படைக்கலாம். ஆனால் இல்லாத பொழுது தெருவில் போகிறவர்கள் கூட நம்மை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு போவார்கள். அவர் சொன்னார், நீ போய் செத்துற வேண்டியதாங்க, நீ எதுக்கு உசுரோடு இருக்க? நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் பல பேர் உங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வயசான எத்தெல்லாம் செத்து போச்சு, இருந்து உசுரை எடுக்குது. எத்தனையோ பேர் இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். 10ஆவது வசனம் சத்தமாக வாசிப்போம். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். சாரா மனம் நொந்து அழுது மட்டுமல்லாமல் அவள் தூக்கு போட்டு சாகலாம் என்று முடிவெடுத்தார். இந்த மேல்நிலையில் 1 அடி 2 அடி 3 அடி என்று கடைசியில்
அந்த துக்கம் பெரிதாக இருக்கும் பொழுது ஆழ்நிலையில் போகணும். உடனே அந்த மனிதர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது, சாவது தான் வழி. இது எல்லாருக்கும் வருகிறது. அதை நானும் கடந்து வந்திருக்க ஒரு பிரச்சனை, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத திடீரென்று நம்மேல் வந்து விழுந்த பிரச்சனையை சரி செய்ய முடியலன்னா இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறான், செத்துருவோம். பிரச்சனைக்கு முடிஞ்சிடும். யாராவது என்ன பண்ணி நம்ம செத்துரும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும், ஏதாகும், செத்துரும். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக பக்கத்து ஊரில் இருந்து கணவர் சந்தேகப்பட்டான்ட்டு மனைவி விஷத்தை குடிச்சிட்டாங்க, இல்ல தூக்கு போட்டுக்கிட்டாங்க. கயிறு நல்ல வேலை அழுந்து விழுந்ததுனால கொண்டு வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த நிலை வருகிற பொழுது கணவன் செய்த சொல் தான் பெருசா இருக்கே தவிர இந்த 4 பிள்ளைகள் எல்லாரும் முன்னாடி சொல்லிவிட்டாரு. ஆகவே காயப்படுத்துகிறவர்களே ஜாக்கிரதையா இருங்க. காயப்படுகிறவர்களே நீங்கள் அதை விட ஜாக்கிரதையாக இருங்கள். யாரை வேண்டுமானாலும் பிசாசு தூண்டி உங்கள் நற்பெயரை கெடுப்பான், உங்கள் நிம்மதியை கெடுப்பான், உங்களை தற்கொலைக்கு தூண்டுவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் இறந்து போவீர்கள். அவர் தூக்கு போட வேண்டும் என்று நினைத்தார் என்று 10ஆம் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்திலேயே முழந்தால் படியிட்டு செபிப்போம். நாம் இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு செபிப்போம். உங்கள் மனசு சோர்ந்து போய் கிடக்கிறதா? வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது போல் தோன்றுகிறதா? உங்கள் கண்ணீருக்கு பதில் வரவில்லை என்கிறது போல் தோன்றுகிறதா? கடவுளும் உங்களை கைவிட்டு விட்டதாக தோன்றுகிறதா? நான் செய்த பாவத்திற்கு இது தகுமே என்று நீங்கள் உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தா எங்க அம்மா வயிற்றில் நான் செத்து போயிருப்பேன் என்று புலம்புகிறீர்களா? அல்லது கடவுளே, சாவி எனக்கு ஏன் வரவில்லை என்று கடவுளிடத்தில் முறையீடு செய்து கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பக்கம் நீங்கள் காயப்படுகிறீர்கள், இன்னொரு பக்கம் உங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அதே தோபித்து புஸ்தகத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதே நேரத்தில் சாரா பலகனியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள்: இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி, உம் செயல்கள் எல்லாம் உம்மை என்றும் போற்றுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே கடவுளில் தங்களில் பயிற்சி பெற்றவர்கள், ஏற்கனவே கடவுளால் இயக்கப்படுகிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய துயரம் வந்து ஒரு பக்கம் தாக்கினாலும் உடனடியாக அடுத்த பக்கம் அவர்கள் ஜெபிக்க தொடங்குவார்கள். போற்றி, எது நீங்க செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். போற்றி, நல்லவர் நீ செய்வீர், நல்லதை செய்வீர். போற்றி, என் எதிர்காலம் உன் கைகளில் இருக்குது. போற்றி, என் காயங்களை நீர் சுகப்படுத்துகிறீர். போற்றி, என் எதிராளிகள் கண் முன்பாக நீர் எனக்கு விருந்தை ஆயத்து பண்ணுவீர். போற்றி, இவர்கள் அனைவருடைய நாவும் மூடப்படும்படி நீர் எனக்கு நன்மைகளை செய்வீர். போற்றி. அவர் தொடர்ந்து செபித்தார். ஆண்டவரே, எங்க அப்பா பாவம், ஆண்டவரே எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஒரு கல்யாணம் 7 கல்யாணம் பண்ணி வச்சார். 7 பேரில் எழுந்து துரதிர்ஷ்டசாலி நான். என்னை கண்ணோக்கும், என்னை ஆசீர்வதி. அவன் செபித்தார். ஆண்டவர் யாரை அனுப்பி வைத்தார் தெரியுமா? தோபியாச மகன் பேர் என்னது? தோபியாசை அனுப்பி அதே பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறார். முதலிரவுக்கு போறாங்க. அப்பா ஏற்கனவே குழியை வெட்டி வச்சிருக்கிறார், இந்த மாப்பிள்ளையும் சாகதான் போறாங்க. ஆனா தோபியாஸ் தேவனுடைய ஊழியன், நீதி உள்ளவன், தெய்வ பயம் உள்ளவன், கடவுளின் அனுகிரகம் பெற்றவன். ரஃபாயல் தூதருடைய ஆலோசனையின்படி முதலிரவில் அவர்கள் போன உடனே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கவனிக்கிறீர்களா? உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை
ஒரு தொழில் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபத்தை முதலெடுங்கள். அவர் ஒரு மீனின் செதிலை நெருப்பில் போட்ட உடனே அதிலிருந்து புறப்பட்ட புகை அந்த பேய் சாராவை விட்டு போனது. அந்த துதி, அந்த புகை இப்பொழுது துதி. எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பாக நெருப்பு என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி நீங்க துதி சொல்லுங்க. எங்களோடு இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறது தான், சும்மா துதி சொல்றது இல்லை, நெருப்பில் துதி, ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம். அப்போ நல்லா நாங்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். அது இல்லாத பொழுதுதான் அந்த 7 பேரும் செத்து போனார்கள். ஆனால் தோபியாசில் கடவுள் இருந்தார். அவர் நெருப்பில் அந்த செதிலை போட்டவுடனே பிசாசு ஓடி போனது. சாராவும் அவரும் சேர்ந்து ஜெபித்தார். என்ன ஜெபித்தார் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் தலை நரைக்கும் வரை முதுமை வரையிலும் நாங்கள் இணைப்பிரியாது வாழச் செய்தார். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். காலையில் அவன் அப்பா எந்திரிச்சு வேலைக்கார பொம்பளை சொல்ற, போய் செத்துட்டானான்னு போய் பார்த்துட்டு வா. எப்பயும் அப்படிதானே? இப்போ போனா அங்க அவர் 2 பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு பாட்டு பாடுவோமா? இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த மகள் துக்கத்துக்கு போறா, செத்து போயிடலாம்னு நினைக்கிறா, தூக்கு போட்டுடலாம்னு நினைக்கிறா. அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி அவள் எடுக்கிற முடிவு, ஆபத்து காலத்தில் கடவுளிடத்தில் தஞ்சம் புகுவது நலம். உடனடியாக அவள் வாயில் வார்த்தை வந்தது, போற்றி. இதைதான் நாம் தொடக்கத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், என்ன நேர்ந்தால் நன்றி சொல்லுங்க, இடைவிடாது ஜெபிங்க. அவங்க ஜெபிச்ச ஜெபம் என்ன? அந்த மகள் ஜெபித்தது, ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் நன்மையா செய்வீங்க ஆண்டவரே, நீ செய்கிற யாவற்றும் நீதியுள்ளவர் ஆண்டவரே. அந்த ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது அல்லவா? என் பிள்ளைகளே, இந்த நாள் ஆராதனை மிகவும் ஆசீர்வாதத்தின் ஆராதனை. இயேசுவின் இருதயத்திலிருந்து நாம் எப்படி மன காயங்களிலே இருந்து பிசாசுக்குரிய நிலைக்கு போகாமல் இயேசுவினிடத்தில் நம்முடைய காயங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபத்தின் வழியாக மேன்மை அடைய முடியும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலைவனத்தில் கண்ணீர் விட்ட ஆகாரை கடவுள் காப்பாற்றவில்லையா? தூக்கு மேடை வரைக்கும் போன இந்த மகளை ஆண்டவர் மீட்டு ரட்சிக்கவில்லையா? உங்கள் கையில் இருக்கிறது. அது ஒரு பயிற்சி.
இந்த அம்மா 10வது வசனம் வரைக்கும் தூக்கு போடலான்ட்டு 11ஆம் வசனத்துல எப்படி மனம் மாறிச்சு அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏற்கனவே அடிபட்டிருக்கிறாங்க, 7 கணவர்களை இழந்த பொழுது அத்தனை நாட்களிலும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இப்பொழுது நாம் உடைஞ்சு போகக்கூடாது. இன்னைக்கு கூட கடவுள் அற்புதத்தை செய்யலாம். இன்னைக்கு கூட கடவுள் நற்செய்தி கொண்டு வரலாம். அல்லேலூயா, Hallelujah. miracle can happen even now, even in the last minute. So don't lose your faith. இன்னும் நடக்கலேன்ட்டு மனசு உடைஞ்சிடாத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். குழந்தால் படிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவோம். மாண்புயரி வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று உம் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னிடத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் உள்மன காயங்களை ஆற்றி உங்கள் ஜெபத்தை கேட்டு பரிபூர்ண சுகத்தை அளிப்பாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவும்.